ஆனந்தத்தை கொண்ட ஒரு பருவம் என்று சொன்னால் அது குழந்தை பருவம் தான். அல்லாஹ்வுடைய இயற்கையிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம், பிறப்பிலேயே மனித சமூகத்திற்காக தரப்பட்டிருக்கிற ஒரு இலவச அறுப்படை என்றே சொல்லலாம் இந்த குழந்தை பருவத்தை. என்ன நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளிடத்திலே, அந்த சிறியவர்களிடத்திலே, அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மிக சரியான தருணத்திலே சரியான முறையிலே நாம் வெளிக்கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அழகிய முறையில் வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த சிறுவர்களுடைய எதிர்காலத்தை சமூக அக்கறையுடன் நாம் அணுக வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்கள் விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று சிறியவர்களிடத்திலே, அந்த குழந்தைகளிடத்திலே நமக்கே தெரியாத பல அற்புதங்கள் அவர்களிடத்தில் மறைந்து பொக்கிஷமாக இருக்கிறது. அதை கண்டறிந்து அதனை மேம்படுத்துவதற்கான ஒரு ஒத்துழைப்பை நாம் அவர்களுக்கு தர வேண்டுமே தவிர அதனை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தி புறந்தள்ளிவிட்டோம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்திலேயே அவருடைய எதிர்காலத்தை நசுக்குவதற்கு நாம் ஒரு காரணமாக ஆகிவிட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப சிறியவர்களுடைய எதிர்கால வெற்றிக்கு, சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திறமைகளை எல்லாம் ரொம்ப கவனிப்போடு நாம் கண்டறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்களை மென்மேலும் வளர செய்வதற்கு அது ஒன்றே போதும். ஏனென்று சொன்னால் சீராக்கப்படாத சிறார்களின் மூலமாக இந்த சமூகத்தின் அழிவே அதில் தான் இருக்குகிறது என்று சொல்லலாம். அப்படித்தானே இன்று பார்த்து வருகிறோம் இல்லையா? அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் ஞானம் இல்லாமல், மக்களின் நலனை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு கூட்டம் தாந்தோன்றித்தனமாக ஒருவனை தலையின் மேல் தூக்கி வைத்து ஆடுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் சிறார்களாக இளமை பருவத்திலே குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்யவில்லை? முறையான விஷயத்தை நாம் கொடுக்கவில்லை, அவர்களை சீராக்கவில்லை. அப்படி அவர்கள் சீர்படுத்தப்படாத ஒரு காரணத்தால் தான் இன்று மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது.